ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி அரிசி மாவு வச்சு குயிக்காக ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மோர் எடுத்திருக்கேன். அதை பேனில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மோர் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயமாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, ஒரு பெரிய பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டிட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மோர் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறமா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லை, நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மோர் நல்ல பெரிய கொதி வரும்போது நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாவாக ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நல்லா இதை கிண்டிக்கலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டுங்க. இந்த மாதிரி ஒட்டாமல் கரண்டியோடு சேர்ந்து வரும்போது நம்ம அடுப்பு நிறுத்திடலாம். நிறுத்திட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுறேன் நான். இது கொஞ்சம் லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு உருட்டிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் போட்டுக்கலாம். நான் நீட்டாக இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உருட்டிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நான் உருட்டிட்டேன். நான் இதுலேருந்து பச்சை மிளகாயெல்லாம் எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அப்படியே கூட உருட்டிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 2-3 போட்டு இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு இது நல்லா வெந்தவுடனே தெரியும். கொஞ்சம் தூக்கும் போது வெயிட்டாக இருக்கும். இது கரண்டியில் எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பான ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. அப்படியே சூடாக சாப்பிடுங்க. இது ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.